வெல்கம் டு மை சேனல் ரவி பவோ அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். வாழ்க ஜோதிடர்கள், வளர்க ஜோதிட கலை. வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி நல சங்கத்தின் தலைவர் மாரப்பன் ஐயா அவர்களையும், ஜோதிட துணை தலைவர் ஐயா தில்லை நடராஜன் ஐயா அவர்களையும், செயலாளர் விபி ரமேஷ் ஐயா அவர்களையும், பொருளாளர் ஐயா சந்திரகுமார் ஐயா அவர்களையும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை கேட்பதற்காக முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு ஒவ்வொரு டைமும் வரும்போது, சார் அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஊக்கம் கொடுத்து எங்களுடைய ஜோதிட சங்க தலைவருமான திருதி டி ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இந்நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு நன்றி 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 நன்றிங்கய்யா. இந்நிகழ்ச்சிக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா, என்னோட பெயர் வாஸ்து கணேசன். ஒவ்வொரு மேடையிலையும் காலபுருஷ தத்துவத்தை தான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த தடவை நீங்கள் வாஸ்து பற்றி தான் பேசணும் அப்படிங்கிற தலைப்பை ஐயா ரவிக்குமார் ஐயா சொல்லிட்டார். என்னையா நீ சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கிற, இந்த தடவை வாஸ்தை பற்றி சொல்லு, ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்டேற அப்படின்னாரு. சார் ரகசியத்தை சொல்லிட்டோம்னா நமக்கு நமக்கு கிளைண்ட்டு கிடைக்காதுங்க சார், இதை வச்சு தான் சார் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு சொன்னார், நீ தோண்டதாய மறுபடியும் உனக்கு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் கிடைக்கும், இருக்கிறத அள்ளி கொடுத்துறியா அப்படின்னாரு. ஏன்னா கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு வெளியே விஷயத்த ஜோதிடர்கள் சொல்லாமையே மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆறு போல் கடல் போல் நம்ம விஷயத்தில் அள்ளி கொடுக்கும்போது நமக்கு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும்ங்கிற விஷயத்த சொல்லிட்டு, ஜோதிட கலையில் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா வாஸ்து. இந்த வாஸ்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். கதையை சொல்லிட்டு சொல்லவா, இல்லை கொஞ்சம் இடையில சொல்லும்போது கதையை சொல்லிக்கிறேன்? சரி, என்னங்கய்யா? ஓகே. அதாவது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு கதை, 2 கதை இருக்குது, ஆனால் ஒரு கதை மட்டும் சொல்கிறேன், 2வது கதை கடைசியாக முடியும் போது சொல்கிறேன். அந்த சிவபெருமான் என்ன பண்ணார்னா, சக்தி கிட்ட பேசும்போது நமக்கு வீடுங்கிறது நமக்கு அமைப்பு இல்லை, அதனால் வீடு அங்கங்கே நமக்கு ஒரு வீடு இருக்கு போதும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். ஆனால் சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடத்துல வீடு வேணும், இந்த வீடு நமக்கு பத்தாது, அங்கங்கே போகிறது ஒவ்வொரு வீடு இருக்குது, அங்கங்கே கொடுத்துட்டு வந்துடுறோம், நமக்குன்னு உலகத்திலேயே யாரும் பிரம்மாண்டமாக கட்டக்கூடாத அளவுக்கு நம்ம பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்மக்கிட்டேயே கோடிக்கணக்கில் வீடு கட்டும்போது அவங்க கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா? பார்வதியும் பரமசிவனும் சேர்ந்து வீடு பிரம்மாண்டமாக கட்டுறாங்க. சரி, இந்த பிரம்மாண்ட வேலை முடிஞ்ச பிறகு அவங்க ஜாதகத்தில் என்ன சொன்னார், பரமசிவன் என்ன சொன்னார், நமக்கு ஜோதிட அமைப்பில் சொந்த வீடு அமைய வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாரு. ஆனால் இருந்தாலும் வேண்டான்னு அவர் சொல்கிறாரு. பார்வதி கேட்கல, கட்டி தான் ஆகணும்னு சொல்லி பிடிவாதமாக கட்டுறாங்க, பிரம்மாண்டமாக கட்டுறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கிரகப்பிரவேசம் நடக்கிற அன்னைக்கு எல்லாத்தையும் வர சொல்லி காலையில் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு எல்லாத்துக்குமே பொன் பொருள் கொடுப்பாங்க. அவர் பார்வதியும் பரமசிவனும் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ தாராளமாக கேட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சிவனும் பார்வதியும் வாக்குறுதி கொடுத்துட்றாங்க. எல்லாரும் புருஷ முண்டாட்டியோட ஜோடியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் ஜோடியாக தான் வராங்க. அப்போ கேட்குறவங்க, இப்போ கொத்தனார் கேட்குறாரு, பெயிண்டர் கேட்குறாரு, ஆசாரி கேட்குறாரு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி பொன் பொருளாக கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியாக நம்ம குருமார்கள் பிராமணர்கள் இருக்காங்களே, அவங்க தான் ஓதம் அங்கே கிரகபஸ் உட்காந்து அவங்க தான் கடைசியாக பொன் பொருள் வாங்குறாங்க. அவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் கேட்டதுக்கு அண்டா குண்டா நகை நட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, நான் கேட்குறது மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல போக, அவர் பொண்டாட்டி பேச்சு அவரால் தட்ட முடியல. இல்லை இதெல்லாம் கேட்குறது தப்பு, இல்லை நீங்கள் கேட்டு தான் பாருங்கள், அவங்க தான் சொல்கிறாங்களே
நீங்கள் எது கேட்டாலும் வாங்கிக்கோங்கண்ணே. அதனால் அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது சரின்னு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இந்த வீடு நமக்கு கேட்டு பாருங்க, அவங்க தான் எல்லா பொருளும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, இந்த வீடு நமக்கு கேட்டு பாருங்க அப்படின்னு அந்த பிராமணரோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவார் அவர்? கூச்சமே இல்லாமல் போய் சக்தி கிட்ட கேட்குறார், தாயே இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா இதை கேட்குது, ஆசைப்பட்டுருச்சு, இந்த வீடு வந்து எங்களுக்கு எழுதி வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அழுகுறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? சிவன் வந்து சொல்கிறார், அதான் பார்வதி நான் சொன்னேன், நமக்கு வீடுங்கிற அமைப்பே இல்லை, இப்போ நீ வாக்குறுதி கொடுத்துட்டா எது வேணாலும் கேட்டாலும் கொடுத்துட்ற அப்படின்னு, இப்போ அவங்க வீடு தான் கேட்குறாங்க, என்ன பண்ணலாம்? நீ வர வாக்குறுதி கொடுத்துட்ட கொடுக்கணும்னு, எது வேணால் கேளுங்க தரன்ட்டு, இப்போ வீடு கேட்குறாங்க, கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும் பொழுது சரின்னு சொல்லி பார்வதி பரமசிவம் சேர்ந்து கொடுத்துட்றாங்க. அந்த வீட்டை அவங்க பேரில் எழுதி வச்சிட்றாங்க. சரிங்களா? சிவன் சொன்னது என்னன்னா, நம்ம ஜாதகத்தில் வீடுங்கிற அமைப்பு இல்லை, ஆனால் அந்த அம்மா பேச்சு அவருக்கு அந்த அம்மா கேட்காம வீடு கட்டி தான் ஆகணுன்னாங்க. இப்போ இந்த மாதிரி கடைசியில் வீடையும் எடுத்துக்கிட்டாங்க. ஐயா இவர் பேர் என்ன? பாலு, இந்த ஒரு விஷயம் மட்டும் கட் பண்ணிடு, ஆஃப் பண்ணு. சரி. அப்புறம் வந்து என்னன்னா, இந்த ஒரு விஷயம் என்னன்னா, பிராமணர்கள் கோயிலுக்கு நாம் எங்கே வேணால் மனைவியை கூட்டிகிட்டு போகலாம். கூட்டிகிட்டு போகிறோமா? ஒரு விசேஷத்துக்கு எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறோம், ஆனால் அவங்க மட்டும் விசேஷத்துக்கு வர முடியாது மனைவியை கூப்பிட்டுட்டு. இதுதான் காரணம். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? பிராமணர் வந்து மனைவியை கூட்டிகிட்டு வர முடியாத காரணம் தான். நாம் எப்படி வேணால் ட்ரெஸ் போட்டுட்டு நீட்டாக போகலாம் வரலாம், ஆனால் அவங்க இதுக்கு மேலே யூனிஃபார்ம் கூட போட்டு வர முடியாது. ஒரு விசேஷத்துக்கே போனாலும் அவங்களோட வேலை அங்கே என்னமோ கழட்டி வச்சுட்டு தான் வேலை செய்ய முடியும். சரிங்களா? இதில் உள்ள கருத்து என்னன்னா, சொந்த வீடு யாராருக்கு அமையுமோ விதிங்கிறது ஒன்று இருந்தால் தான் அமையும். சரிங்களா? இல்லாமல் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு புதுசாக பண்ணிவிட்டு கடன் வாங்கி செஞ்சு போட்டு வீட்டை விற்றுட்டு தெருவுக்கு வரக்கூடாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதை நான் சொல்கிறது. ஓகேங்களா? சரி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயமா இல்லைங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லா ஜோசியருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடத்தில் 4ஆம் பாவம் வருதா, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ 7ஆம் பாவம் உறுதியாக அடித்து சொல்கிறோம், இந்த திசைக்கு போனால் கிடைக்கும், இந்த பொண்ணு கிடைக்கும், கல்யாணம். அப்போ வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்? சொல்கிறது புரியுதுங்களா? மூணு மெத்தட் இருக்கு. எப்படி அப்படின்னா, கிரக சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாமே கிரகம் வந்து 9 கிரகம் இருக்கு. இதில் வந்து பஞ்சபூத தத்துவ வழியாக ஒரு வழியாக பார்க்கணும், எந்த காற்று வரணும், எந்த வெயில் வரணும், எந்த நெருப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களை வச்சு எப்படி வாஸ்து சொல்கிறது 2. 3வது, எல்லா ஜோசியரும் தெரிஞ்சிருக்க விஷயம், ஜாதகத்தை எப்படி வாஸ்துவோட அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கணும். சரிங்களா? இது 3வது விஷயத்தை கடைசியாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? இதில் எல்லாமே டச் மட்டும் பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா டைம் இல்லை, அடுத்த மாதம் உங்களுக்கு இன்னும் விரிவாக சொல்லித்தரேன். ஆனால் இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் போகும்னு நினைக்கிறேன். சரி. அதாவது சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில், அதாவது நெருப்பு. சந்திரன் அப்படின்னா நீர். நீர் தானுங்களா? ஓகே. நீங்கள் தான் சொன்னதான் எல்லாம் ஒரு நிலைவு இங்கே இருக்கே தெரியாது. ஓகே. புதன் காற்று, குரு ஆகாயம், சுக்கிரன் நீர், சனி பகவான் காற்று. நான் வந்து பஞ்சபூதத்தில் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கிரகமும் 7 கிரகமும் வந்து எந்த நிலைமையில் இருக்கணும், அழகான காற்று, அழகான வெயில், காலையில் எப்படி வீட்டுக்குள்ளே வரணும், காலையில் ஏன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் இன்னும் சரி, குழந்தைங்களை வந்து காலையில் வந்து 7 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து வெயிலில் போடுவாங்க. ஏன் போடுறாங்க? 12 மணிக்கு வெயிலில் கொண்டு வந்து போட வேண்டியதானே? ஏன் சாயந்தரம் வெயிலில் போட வேண்டியதானே? போட மாட்டாங்க. காலை வெயில் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சரிங்களா? அதனால் அந்த வெயில் உள்ளே வரணும். காலையில் வரக்கூடிய காற்று தென்றல் காட்டாக இருக்கும், அது உள்ளே வரணும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நெருப்பு. இதுதான் நெருப்பு தத்துவம். அடுத்து நிலம் எப்படி இருக்கணும். ஒரு மனை வாங்கும் பொழுது
சதுரமாக இருக்கா, செவ்வகமாக இருக்கா அப்படிங்கெல்லாம் பார்த்து வாங்கணும். ஆண்மனை பெண்மனை பார்த்து வாங்கணும். அலிமனையில் வாங்கிட்டோம்னா சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதோட வேலையை தான் செய்யும். ஆண்மனைனா எப்படி, பெண்மனைனா எப்படி, அதை தெரிஞ்சுக்கணும். கிழமையில் நீளமாகவும் தென்மடல் அகலம் கம்மியாகவும் இருந்தால் ஆண்மனை. அதே மாதிரி தென்மடலில் வந்து நீளமாகவும் கிழமையில் அகலமாக இருந்தால் பெண்மனை. இந்த 2 மனையை பார்த்து நீங்கள் வந்து பிளாட்டு வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இதுக்கப்புறம் விதிகள் நிறையா இருக்குது பிளாட்டு வாங்கும்போது. ஓகேங்களா? அடுத்தது கிரக ரீதியான விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். திசைகள் நமக்கு தெரிஞ்சது மொத்தம் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. மற்ற 8 திக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. சரிங்களா? இப்போ இப்படிதான் போடணுமா? தெற்கு கரெக்டு தான் சார். ஓகேங்களா? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கும் கிழக்கும் சேர்ந்தது தென்கிழக்கு. கிழக்கும் வடக்கும் சேர்ந்தது வடகிழக்கு. தெற்கும் மேற்கும் சேர்ந்தது வடமேற்கு. 8 திசையை வந்து நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த 8 திசைக்கு கிரகங்கள் அடிப்படையா எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துடணும். நவகிரகங்களை வந்து சூரியன் எங்க இருக்கிறார்? மைய பகுதியில் சூரியன். கிழக்குல யார் இருக்கிறா? நவகிரகங்கள்ல 9 நவகிரகத்துக்கும் நம்ம போறோம்ல. அப்போ எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்கு? என்னங்கய்யா எங்க இருக்கு பாருங்க. கிழக்குல வந்து சுக்கிரன், தென்கிழக்குல, தெற்குல, தென்மேற்குல, மேற்குல, வடக்குல, சில இடத்துல வந்து இந்த குருவும் புதனும் மட்டும் மாற்றி போட்டிருப்பாங்க. குருவும் புதனும் மட்டும் மாற்றி போடுவாங்க. இல்லை இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து முறைப்படி இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? ஆனால் சில இடத்துல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா புதனை இங்கே வச்சுருப்பாங்க, இது குரு இங்கே வச்சுருப்பாங்க, புதனை இங்கே போட்டிருப்பாங்க. ஐயா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? என்னங்க ஐயா? அது வந்து நீங்கள் காலையில் பார்த்த வாஸ்து நிபுணர் சொன்னது. இப்போ என்னோட கான்செப்ட் கிடையாது, இது விதி. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்களை வந்து எங்கெங்கே எந்தெந்த கிரகம் இருக்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கணும். ஜோதிடர் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்கள் வீட்டில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது ஈஸியான மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வடகிழக்கில் பள்ளமாக இருக்கணும், தென்மேற்கில் உயரமாக இருக்கணும், இந்த இடத்துல தென்மேற்கில் உயரமாக இருக்கணும், இந்த வடமேற்கில் வந்து பள்ளமாக இருக்கணுங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் பேசிக்காக அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தை மனப்பாடமாக நமக்கு நவகிரகத்தை தெரிஞ்சால் மட்டுமே பலன் வந்து அற்புதமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த ஒவ்வொரு கிரகம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஜாதக ரீதியாக உள்ளே வந்துடலாம்.
அதனால பலன் நிறைய இருக்குங்க. நான் ஷார்ட்டாக மட்டும் முடிச்சுட்டு போகிறேன். ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக்கலாம். அதாவது இப்போ வந்து நம்ம ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கூடிய விஷயம், ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் என்ன விஷயம் இருக்கும்? 4ஆம் பாவங்கிறது எது? வீடு, வண்டி, வாகனம், தாய். சரி, இதில் வந்து உறவு முறை, அதாவது அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த உறவு இருக்குங்கிறது நீங்கள் எடுத்துங்க. உயிர் அற்றது ஒன்று எடுத்துங்க, உயிர் உள்ளதை எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்போ உயிர் அற்றது பார்த்தீங்கன்னா வண்டியும் வீடும் வரும். சரிங்களா? இந்த வீட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராகு, கேது விஷயங்கள்ல நீங்கள் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கிரகம் சூரியனோடு கேது சேர்ந்தா என்ன, சந்திரனோடு கேது சேர்ந்தா என்ன, ராகு நீங்கள் ராகு எடுத்துக்காதீங்க. கேது தான் ரொம்ப வந்து வீட்டில் பிரச்சனையை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் வந்து கேது. காலையிலேருந்து பேசிகிட்டு இருந்தோம், சுக்கிரனோட கேதுன்னு சொன்னீங்க. அப்போ சுக்கிரனோட கேதுங்கிறது என்ன நீங்கள் இண்டிகேட் பண்ணுவீங்க? சுக்கிரனோட கேது. சுக்கரனுங்கிறது எந்த திசையை நம்ம பார்த்தோம்? கிழக்கு திசை. அப்போ சுக்கிரனோடு ஒருத்தர் ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு அப்படின்னா கிழக்கு திசையில் அவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு அடிச்சு சொல்லுங்க. எந்த கிரகம் சேர்ந்திருக்கு அந்த இடம் அவங்களுக்கு ஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து மாற்றமே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து சூரியனோட கேது சேர்ந்தா என்ன சொல்லுவீங்க? சந்திரனோட கேது சேர்ந்தா என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பலன் அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ குருன்னா என்ன சொல்கிறாங்க? குழந்தை காரகன் சொல்கிறாங்களா? அப்போ குழந்தை காரகனோட கேது சேர்ந்துருக்கு. அப்போ அவங்க வீட்டில் என்ன தடை இருக்கும்? குழந்தை தடை இருக்கும். அப்போ எந்த மூலையாக இருக்கும் அது? ஈசானி மூலை. ஈசானி மூலையோட குருவோட பகுதியில், புதனோட பகுதியும் அதுதான், குருவோட பகுதியும் அதுதான். அந்த இடம் உங்களுக்கு வந்து சரியான வெயில் வரல, சரியான காற்று வரல அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தை வாரிசு இருக்காது. கன்ஃபார்மாக அடித்து சொல்லுங்க, பயப்பட தேவையில்ல. நீங்கள் வீட்டில் தான் போய் வாஸ்து சொல்லணும் அவசியமே கிடையாது. அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் என்ன பாவம் பாருங்க, சரப்பாவகமா சிரமா உபயமான்னு பார்த்துக்குங்க. 4ஆம் அதிபதி கெடக்கூடாது. 4ஆம் அதிபதி 6, 8, 12க்கு போகக்கூடாது. 4ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி சாரம் வாங்கக்கூடாது. சரிங்க? 4ல் மாந்தி இருக்கக்கூடாது. இப்போ 4ஆம் இடத்துல என்னென்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்துக்கு உண்டான காரத்தும் அப்படியே பேசிடும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 4ல் என்ன கிரகம் நீசமாக போகுதுன்னு பாருங்க. இப்போ மேச லக்னத்துக்கு 4ல் எந்த கிரகம் நீசமாக போகும்? செவ்வாய். செவ்வாய் அந்த இடத்துல நீசமாக போகும்பொழுது அவங்க வீட்டில் பிரச்சனை. அந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்க, அந்த திசையில் தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஜாதகத்தில் அவங்கவுங்க ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்குங்க. சரி, ரிஷப லக்னம் இல்லைங்கய்யா, செவ்வாய் 4ல் செவ்வாய் நீசமாக போவார். அதாவது இங்கே பாருங்க, இது ஜாதகம். ஒருத்தர் ஜாதகத்தில் மேஷ லக்னமாக இருந்து இதில் வந்து செவ்வாய் நீசமாக போகிறாருங்களா? செவ்வாய் நீசங்களா? இந்த செவ்வாய் இங்கே இல்லைன்னு நினச்சிக்கிங்க, வேற எங்கேயாவது இருக்கிறார். வேற எங்கேயாவது சொல்லுங்க. சரி, விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறார். இப்போ இவருக்கு இந்த அடுத்த பற்றி 4 கூடையவன் செவ்வாய் வந்து இங்கே இருக்கிறாரு. இவருக்கு எந்த மாதிரி இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க? இது என்ன திசை? என்னங்கய்யா? வடக்கு. சரிங்களா? அப்போ வடக்கு சார்ந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. இதோட ஒரு கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் அந்த இடமே நீங்க சொல்லலாம். சரிங்களா? சரி, எந்த மாதிரி பிரச்சனை வரும்? ஐயா, 4ல் நீசமாகக்கூடிய கிரகம் எந்த லக்னமா இருந்தாலும் 4 எந்த கிரகம் போய் நீசமா போகுதுன்னு பாருங்க. இப்ப ரிஷப லக்னத்துக்கு எடுத்துங்க, 4 கூடிய ஏதாவது கிரகம் நீசமா போகுதா? அப்ப அந்த இடத்துக்கு சூரியனை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல லக்னாதிபதி யாரு? என்ன யாரு நீசமா போறா? 4ல் சுக்கிரன் நீசமா போறாருங்களா?
இந்த சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. ஒருவேளை சுக்கிரன் எங்க இருக்கிறார்? கிழக்கு, தெற்கு, மேற்கு. மேற்கு அவங்க வீட்டில் மேற்கு சைடில் பிரச்சனை இருக்கு அப்படிங்க. அதை இண்டிகேட் பண்ணும். அதை இண்டிகேட் பண்ணும். இதோட வந்து நீங்க கேதை பார்த்துக்கணும். கேது இது ஒருவேளை இங்க இருக்கிறாரு அல்லது 159 கேது சுக்கரனோட தொடர்பு பெறாரு அப்படின்னா, சுக்கரன்னா யாரு? மனைவி. சுக்கரன்னா என்ன? பணம். சுக்கரன்னா என்ன? வண்டி. சுக்கரன்னா வீடு. இதுலெல்லாம் அவருக்கு தடைன்னு சொல்லுங்க. அந்த இடத்த நீ எந்த இடத்த கிளியர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போகாம சொல்லலாம், உங்க வீட்டில் மேற்கு சைடில் பிரச்சனை இருக்கு பாரியா அப்படின்னு சொல்லுங்க. ஆமான்றோம் அப்படி. சரிங்களா? கேதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டி டேங்கு, பாத்ரூமு, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு, இது எல்லாமே வந்து கேது பகவான். சரிங்களா? 4ஆம் இடத்த அதிபதி எங்கே நீசமாக போகிறாருன்னு பாருங்க. 4ல் ஒரு கிரகம் நீசமாக போகுதுங்களா, அந்த இடத்த நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த லக்னமாக இருந்து இந்த இடத்துல எந்த கிரகம் நீசமாக போகுது? சந்திரன். சந்திரன் இங்கே இருந்தார் வச்சிங்களேன், கிழக்கு திசையில் உங்களுக்கு பிரச்சனைன்னு உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் இங்கேருந்தே சொல்லிடணும். சார் நீங்கள் வாஸ்து நிபுணராக ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஜோதிடத்தில் குறைய கண்டுபிடிக்குங்க, அதுக்கு நிவர்த்தி பண்ணுங்க. ஏன் ஒருத்தர் வீட்டில் திருமணம் ஆகலை அப்படிங்கும்போது சுக்கரனோட கேது சேர்ந்துருக்குன்னு சொல்லுவோம். வீடு இப்போ எங்கே வேணால் நம்ம சுற்றிட்டு ஜாலியாக எங்கே வேணால் போயிட்டு வரலாம். கடைசியாக எங்கே வீட்டுக்கு போகிறோம்? வீட்டுக்கு தானே போகிறோம். இல்லை அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோமா? நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம். சார் பணங்காசுக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க சார். வாஸ்துல பணங்காசு எதிர்பார்க்காதீங்க. வாஸ்து முறைப்படி வீடு இருந்துட்டா பணம் ஓட்டும் பணம் கொட்டும். நான் போன வாரம் ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டு வந்தேன். இல்லை அவங்க வீட்டில் போய் தென்மேற்கு மூலையில் பீரோ வைங்க அப்படின்னு. சார் தென்மேற்கு பீரோ வச்சுட்டேன் சார். ஒரு வாரம் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணுறார். சார் பீரோ வச்சுட்டேன் சார், பணம் வரல சார். பீரோ வச்சா மட்டும் பணம் வந்துடுமா? நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்டேன். சார் ஒன்றும் இல்லை சார், ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் சார் வந்தானே. ஊருக்கு போயிட்டு வந்தால் பணம் வந்துடுமானே? தென்மேற்கு மூலையில் எந்த பாவகத்தை என்ன வைக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உழைப்பு, நம்மளோட உழைப்பு இருக்கணும். சரிங்களா? என்ன மன நிம்மதி தரத்துக்கு தான் வீடு. சரிங்களா? நம்மளோட சந்ததியை உருவாக்கத்தான் வீடு. கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு வீடு. ஜோதிடத்தில் எல்லாமே நம்ம தீர்வு பண்ண முடியுதா? அப்போ வாஸ்துல மட்டும் நீங்கள் எப்படி குரு வந்து நல்ல வச்சுட்டா வந்து உங்களுக்கு பணமாக கொட்டிடுமா? பீரோ வந்து நீங்கள் வடக்கு பார்த்து வச்சா பணம் கொட்டிடுமா? வராது. தென்மேற்கு மூலைங்கிறது எதை அங்கே கொண்டு போய் வைக்கிறீங்களோ அங்கே அதிகப்படுத்தும். சரிங்களா? வடகிழக்கு மூலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மூலைங்கிறது உங்களுக்கு வந்து ஈசானியம். அது அடப்படாமல் இருந்தால் ஆண் சந்ததி வரும். ஆண் சந்ததி வரதும் இல்லாமல் உங்களுக்கு பணம் வரக்கூடிய இடமும் அதுதான். ஒரு வீட்டுக்கு வாசப்படி மெயின் தலைவாசல் தான் மெயினான விஷயம். அது எங்கே எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சார் இது கிழக்கு 10 மணிக்கு சார். சரிங்களா? இங்க சூரியன், இங்க கேது. எந்த இடமா இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 அடி இருக்கு. 9 கிரகத்துக்கு பிரிக்கும் போது எவ்வளோ வருங்க? 3 அடி. 3 27 வருதுங்களா? அப்போ கிழக்கு பார்த்ததுல 2வது இடம் உச்சம். 2வது இடம், 2வது கிரகம் உச்சம். அடுத்தது 4வது கிரகம் உச்சம். சரிங்களா? இன்னும் புரியல, தெளிவா சொல்றேன். புரியுதா புரியலையா? சார் நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஆமா, 3 to 6 அடிங்கிறது சந்திரனோட பகுதி. சரிங்களா? அடுத்தது 3வது பகுதி செவ்வாயோட பகுதி, 4வது பகுதி புதனோட பகுதி. அப்ப புதனுங்கிற இடத்துல நீங்க வாசல் வைச்சீங்கன்னா அற்புதமா இருக்கும். சார் சார் நான் 3 12 அடி 9, அதாவது பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு மேலே நீங்கள் 12 அடிக்குள்ளே வாசல் வைக்கணும். இதே மாதிரி தான் 4 பக்கத்துக்கும் வாசல் வைக்கணும். சரிங்களா? எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கணும் பார்த்துங்க. இங்கேருந்து சூரியன் ஆரம்பிக்கிறீங்க, இங்கே முடியும். அடுத்து இங்கேருந்து சூரியன் ஆரம்பிக்கிறீங்க, இங்கே முடியும். அடுத்து இங்கேருந்து சூரியன் ஆரம்பிக்கிறீங்க, இங்கே முடியும். இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? 2வது, அதாவது உச்சப்பகுதி உங்க என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரக ரீதியாக வாங்க. இதில் வந்து இது உச்சப்பகுதி, இந்த இடத்துல இது உச்சப்பகுதி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது உச்சப்பகுதி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது உச்சப்பகுதி.
இது சந்திரனோட பகுதி. சரிங்களா? இந்த ரெண்டாவது பகுதியில் வச்சிங்கன்னா பெண்களோட ஆதிக்கம் தான் இருக்கும். எப்படி? சந்திரன்னா பெண்ணு தானே, அப்போ பொண்டாட்டி பேச்சு புருஷன் கேட்டே ஆகணும். சரிங்களா? பாதியில் வந்தால் தெரியாது. பாதி உச்ச பகுதியில் வாசல் வைத்தால் உச்ச பகுதியில் வாசல் வைத்தால் மனைவியின் பேச்சு அதிகமாக இருக்கும், கணவர் பேச்சு கம்மியாக இருக்கும். மனைவியின் சொல்படி நடப்பார்கள். சரிங்களா சார்? இப்போதான் நான் உங்களுக்கு 9ஆ பிரித்து சொன்னேன். இப்போ உச்ச பகுதி சொல்லியிருக்கிறேன். இதை விட சிறப்பு 9ஆ பிரித்து வைக்கிறதா சிறப்பாக இருக்கும். ஆமாம், அது புதனோட பகுதி. சார் முகத்தில் எந்தெந்த கிரகம் என்னென்ன இதுன்னு தெரியுங்களா சார்? மூக்குக்கு யாருங்க சார்? கண்ணுக்கு, நெத்திக்கு சார், காதுக்கு, நாக்குக்கு, வாய்க்கு, பல்லுக்கு செவ்வாய், தாடைக்கு சார். இது தெரிஞ்சா நீங்க ஜாதகமே சொல்லி தான் முன்னாடி உட்காந்து அழகா பலன் சொல்லி போலாம் சார். என்னதுக்கு சார் ஜாதகத்தை போட்டு பேட்டிட்டு கிடக்குறீங்க? முன்னாடி உட்காந்துரும், என்ன நிலைமையில வந்திருக்கா, எந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்த்து நீங்க முகத்தை வச்சு சொல்லிட்டு போங்க. முகம் பார்க்கும் ஜோதிடர்ங்கிறது நாமக்கல்ல எத்தனை பேர் இருக்காங்க? அவ்வளவுதான் சார். என்ன சார் சிரிப்பு? மோசம். ஓகே, உங்களுக்கு தனி விளக்கம் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பு இருக்கு. எலும்புக்கு யாருங்க சார்? மஜ்ஜைக்கு சார், எலும்புக்கு ஓகே, எலும்புக்கு செவ்வாய், மஜ்ஜைக்கு சூரியன். அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது காலபுருஷ தத்துவப்படி எங்க உச்சமா போறாரு செவ்வாய்? 10 மகரத்தில் உச்சமா போறாரு. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் எலும்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு அந்த இடம் முழங்கால் மட்டும் வரும். 4ல் ஒரு கிரகம் உச்சமாகுது. காலபுருஷத்துக்கு 4ல் ஒரு கிரகம் உச்சமாகுதா? குரு. அந்த இடத்துல ஏன் மார்பு சதை பிடிப்பா இருக்கு? குருன்னா சதையா? எல்லாத்துக்கும் மார்பு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சதையா இருக்குதா? எலும்பு தெரியுதா? சரிங்களா? இப்ப எலும்புக்கு செவ்வாய் இங்க சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க சொன்னது சொல்றேன். செவ்வாய்க்கு எலும்பு. சரிங்களா? மஜ்ஜை தான் உள்ள ஏன் இந்த இடத்துல சூரியனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சூரியனுக்கு ஓகே சார், அவரு தான் முதுகு தண்டு மூளை வரைக்குமே அவர் தான் போறார். அப்படி சூரியன் முதுகு தண்டு முதல் மூளை வரைக்குமே அவர் தான் வர்றார். சரிங்களா? சுக்கிரனை ஏன் கொண்டு போய் பாதத்தில் போட்டிருக்காங்க? ஆணும் பெண்ணும் சேரும் பொழுதும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட கலை பெண்ணும் காலும் ஆணும் பெண்ணும் காலும் உரசினா தான் அந்த சுகமே வருமா சார்? சுக்கிரன் அங்கே உச்சம் பெறலாம் சார், பாதத்தில் உச்சம் பெறார் சார். ஆணும் பெண்ணும் காலு உரசும் பொழுது அந்த சுகம் தானா வருங்களாம் சார். இது நான் சொல்லல, புக்கில் இருக்கு, படிக்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஓச்சுங்க. அது சார் நாளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக எந்தெந்த பாவம் செயல்படுனா 4, 8, 12 ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் வீடு கட்ட முடியும். முக்கியமான பாயிண்ட் சார். வீடு கட்டுறவங்க எல்லாத்தையும் பாருங்க, 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்ன வரும்? 4க்கு 8 என்ன சார்? சார் 4க்கு 8, 8க்கு 12, 4, 8, 12 3 பாவம் 1, 5 திரிகோணமா வரும். ஓகே சார், அதான் சார். அதாவது திரிகோணம் தான் சார். 4ஆம் இடத்து அதிபதி இயங்கினா மட்டும் உங்களுக்கு வீடு கட்ட முடியாது. 8, 12 சம்பந்தப்படணும், அப்பதான் வீடு கட்ட முடியும்.
ஆமாம் சார். ஓகேங்களா? 4-8-12 நடந்தா, அதே 3-8-12 நடந்தால் என்ன நடக்கும்? 3-8-12 நடந்துச்சுன்னா வீடு கட்டும்போது விபத்தாயிரும் சார். வீடு கட்டும்போது எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க சார்? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பல கோடிக்கு போட்டு வீடு கட்டிட்டார். விடிஞ்சா வந்து பால் காய்ச்சறது. அவர் வாங்கக்கூடிய கிரகபிரவேசத்துக்கு உண்டான பொருளெல்லாம் வாங்கிட்டு பாலத்தில் போயிட்டுருக்கார். நல்லா தான் போயிட்டு நைட் 8 மணிக்கு விடிஞ்சா 5 மணிக்கு பால் காய்ச்சுறாங்க. அந்த மொபைட்டு கொண்டு போய் இடித்து கீழே விழுந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். அப்போ 4-8-12 இயக்கம் பண்ணுது, 3-8 இயக்கம் பண்ணுது. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். அதாவது இப்போ நேற்று ஒரு ஜாதகம் பார்க்குறேன். இதே பில்டிங்கில் பாருங்க, அந்த அந்த 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த பில்டிங்கில் ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாரு, கிரகபிரவேசம் வைக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்ல வரேன், ரிஷபத்தில் குரு, சனி, சூரியன், செவ்வாய். ஜாதத்தில் 2000 அவரேஜாக பிறந்த குழந்தது. ஜாதகம் கொடுக்குறாங்க. அண்ணா வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, ஏதோ தப்பாக இருக்குதே அப்படின்னு. என்ன தப்பு சொல்லுங்க? இல்லை வீடு கட்டக்கூடாதுன்னு, கடை தான் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. சரி கடை தான், அதுலேயே ஒரு தப்பு நடந்திருக்கணும் அப்படின்னு. இல்லை என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. தப்பு மொத்தத்தில் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் அதில் இந்த கிரகபிரவேசமே பண்ண முடியாதுங்கிற கண்டிஷனில் இருக்குதுன்னு. இது இங்கே தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இல்லை ரமேஷ் நீ சொல்லு என்னன்னாரு. ஆனால் அது ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் போட்டு தள்ளுற அளவுக்கு இருக்குதுன்னான்ட்டேன். நான் அதிகமாக அப்படி தான் நான் பேசிக்குவேன். இங்கே போட்டு தள்ளுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு. செஞ்சிருச்சுப்பா. அந்த பில்டிங்கில் தண்ணி ஊற்ற போனான்ல, அந்த பையன் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை. இடுப்புக்கு கீழே வேலை செய்யலைங்க. அவன் இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான். ஆனா அதுக்கு நான் செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு வேலை பார்த்துருக்கு பாருங்க. அப்பதான் நினைச்சு பார்த்தா, ஆஹா வேலை செய்யுது இருக்கு. இது இப்ப இங்கதான் பாருங்க, இதுக்கு ஆப்போசிட்லயே பாருங்க ஜுவல்லர் கடை வச்சிருக்காரு, நகை கடை வச்சிருக்காரு. நம்ம இப்ப போனா பாக்கலாம். இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்ல நகை கடை வச்சிருக்காரு. அவர் நேற்று சாயங்காலம் தான் இப்போ இதுக்கு முன்னால் வந்தார். ஒரு 12-1 மணிக்கு பக்கமாக வந்தார். பார்த்து விஷயத்த சொன்னவொன்னே அவங்க அது வரைக்கும் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் 2 வார்த்தை என்கிட்ட முன்ன கூட்டி சொல்லியிருந்தா அந்த பில்டிங்கே ஆரம்பிச்சிருக்க மாட்டேங்கிறார். எவ்வளோ பெரிய வழி தெரியுங்களா? எல்லாம் நல்லா தான் இருக்குது, கட்டுங்க. ஏன்னா நம்ம ஜோசியர்லேயும் ஒரு மைனஸ் இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு வசதியானவர் வந்தாருன்னா உங்களுக்கு என்னன்னா எல்லாம் பண்ணலாம். அந்த வார்த்தை வருது, அவைகளுக்கும் பிரச்சனை வரும். அவங்களையும் சுருக்கி உண்மை என்ன அது பெருக்கி சொல்லிடணும். சின்னதா அதாவது நல்ல விஷயத்த உடனே சொல்லிடணும். அதனால இதையும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஆமாங்கண்ணா, ஆளை பார்த்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் வெள்ளையும் சொல்லியுமே வந்துட்ட உடனே நம்ம பயந்துக்கிறோம். அது யதார்த்த உண்மை. இல்லைன்னா இல்லை கன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுல தெளிவா இருந்துட்டா போதும். சார் இடையில வந்து பொருளாளரோடு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் நான் ஒரு கதையும் சொல்லிடுறேன். சின்ன கதை, பெருசாலாம் கிடையாது. என்னடா கதையை சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பிச்சைக்காரர் வந்து கோயில் முன்னாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் ரொம்ப நாளாக பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சிவனும் பார்வதியும் சொல்கிறாங்க, ஏப்பா நம்ம கோயிலில் முன்னாடி தான் உட்காந்து ரொம்ப பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான், எத்தனையோ வந்து இப்போ நம்ம வாழ வைக்கிறோம், ஏன் இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு நல்ல வாழ்வு தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இந்த அம்மா என்ன வந்து சூரியன் பார்வதி என்ன சொன்னோன்னே சிவன் சொல்கிறாரு, நான் இவனுக்கு பல முறை வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டேன், ஒரு முறை கூட பயன்படுத்திக்க மாட்டான், நான் என்ன பண்ணட்டும்? உடனே பார்வதி சொல்கிறாங்க, இல்லை இந்த ஒரு தடவையாக அவனுக்கு நல்ல வாய்ப்பு கூட, இத்தனை தடவை உங்களுக்காக நீங்கள் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அந்த பிச்சைக்காரன் உபயோகப்படுத்திக்கல, இந்த ஒரு முறை எனக்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பயன்படுத்திக்கிறாராம் பார்ப்போம் அப்படிங்கிறப்போ, சரி உனக்காக வந்து கடைசியாக ஒரு முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், பயன்படுத்திக்கணும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவர் வரும்போது, அதாவது அவன் வர பாதையில் வரம்பாதை, அவர் எப்பயுமே ஒரு ரெகுலராக ஒரு கோயிலுக்கு வர பாதை இருக்கு, வீட்டுக்கு வந்துட்டு போற பாதை இருக்கு. சார், வீட்டுக்கு வந்து போற பாதையில சிவன் வந்து என்ன பண்றாருன்னா, இவ்வளோ பெரிய தங்க கட்டியை போடுறார், பெரிய டைமண்ட் கல்லி ஒன்று போட்டார், பிளாட்டினம் போட்டார், வைரத்தை போட்டார், வெள்ளியை போட்டார். சரி, நீ சொன்னனால அவனுக்கு நான் இத்தனை வகை வச்சிருக்கிறேன், அவன் எடுத்துக்கிட்டானா அவன் பணக்காரன் ஆயிடுவான், பிச்சைக்காரன் பணக்காரன் ஆயிடுவான். பார்வதி, நீ சொன்னனால இன்னைக்கு நான் செய்கிறேன், அவன் எடுத்துக்கிறானா இல்லை எனக்கு தெரியாது, எடுத்துக்கலன்னா உனக்கு எனக்கு தான் சண்டை வரும் அப்படின்ட்டான் சிவன் சொல்லிட்டாரு. அவன் எல்லாம் தடத்தில் போட்டோன்னே அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, பிச்சைக்காரன். நம்ம இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டுட்டோம், இன்னைக்கு இல்லை இன்னையிலேருந்து நமக்குன்னு ஒன்று வயசாகும்ல, அப்போ கண்ணு தெரியாமல் போயிடும். அப்போ கண்ணு தெரியாமல் போயிட்டு நம்மளை யார் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போவா, இன்னையிலேருந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டே நடக்கலாம் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாராம். கண்ணை மூடிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. பார்வதி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தங்கத்தையும் வெள்ளியும் ரோட்டில் போட்டு எடுத்துக்கிடான்னு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த பிச்சைக்காரன் வந்து என்ன பண்ணுறா, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே நடந்து வர்றார், ப்ராக்டிஸ் பண்ணுறார். அப்போ என்ன நடக்கும், காலில் தங்கம் மோதுச்சு, பெரிய டைமண்ட் மோதுது, இவ்வளோ பெரிய கல் கிடக்கா, எட்டி உதறான்னு வச்சுட்டாங்களாம். அப்புறம் இன்னொரு கல், எது தங்க கல், தங்கத்தையும் வச்சுட்டாரு, வெள்ளியும் வச்சுட்டாரு. அப்பா ரோடு கிளியர் ஆயிடுச்சு. அவர் கண்ணை மூடிட்டே வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு வர்றாரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஜோதிடம்ங்கிறது வந்து பொக்கிஷம் மாதிரி, சரிங்களா? வாஸ்துங்கிறதும் பொக்கிஷம் மாதிரி, நாடிங்கிறதும் ஒரு பொக்கிஷம் மாதிரி. உங்களுக்கு எது தேவையோ அது எடுத்துக்கோங்க, ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு போயிடாதீங்க. சொல்கிறது புரியுதா சார்? தூக்கம் வந்துருச்சா? என்ன சொன்னது புரியுதா? ஓகே. அதாவது நம்ம அவ்வளோ பெரிய பிச்சைக்காரனுக்கு கடைசியில் பாயிண்ட் கொடுத்தது எல்லாத்தையும் காலில் எட்டி வச்ச மாதிரி போன மாதிரி, நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பொக்கிஷமாக எடுத்துக்கிட்டு, டைமண்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சில்வராக எடுத்துக்கிட்டாலும் சரி, பிளாட்டினமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கிடைக்கிறப்ப கண்ணை மூடிட்டு போயிடாதீங்க. அந்த பிச்சைக்காரன் போல வாழ்க்கை அப்படியே போயிடும். அதுக்காக இந்த கதையை சொன்னேன், சரிங்களா? ஓகே சார். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு போனால் கிடைக்குமா சார்? இங்கே வந்து சொல்லக்கூடிய விஷயத்த உள்வாங்கி நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நமக்கு கிடைச்சிக்கும். கிடைக்கிறது எல்லாமே தங்கம் டைமண்ட் தான், ஆனால் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இன்றைய பொழுது போகுதா அப்படிங்கிற ஜாலியான போக்கில் போயிடுறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரக அமைப்பில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்குங்க. இப்போ தென்கிழக்கு பகுதியோட இப்போ சனி பகவானோட கேது சேர்றார். ஜாதகத்தில் சனி கேது சேர்ந்து இருக்கும்போது எந்த மாதிரி தொந்தரவு தருவார் சார்? சார் நீங்கள் சொல்லுங்கள், ரவிராஜன் சார். தொழில் தடை கொடுக்கும். சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனியோட கேது சேர்ந்து இருக்கும்போது தொழில் தடை கொடுக்கும். அப்போ அவர் வந்து தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற மேற்கு பகுதியை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு தொழில் கட்டாயமாக கிடைக்கும். அந்த இடத்த நிவர்த்தி பண்ணணும். சனின்னா என்ன காரதத்துவம் சார்? சார் உடம்புல என்ன சனி பகவான்னா என்ன காரதத்துவம்? அங்கே தான் அடிபடும். அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு அங்கே தான் வரும். ஓகேங்களா? கேது எங்கே இருக்காருன்னு பார்த்துக்குங்க. அந்த கிரகத்தோட பார்த்து, இப்போ செவ்வாயோட கேது இருக்காரு வச்சுங்க. இப்போ எந்த பாவம் வந்து அவங்களுக்கு தடைப்படும்? செவ்வாய். செவ்வாய்ங்கிறது காரதத்துவத்தில் என்னங்க சார்? சார் காரதத்துவத்தில் என்னங்க? சகோதரம். பாவகத்தில் வீடு நிலம் இதெல்லாம் செவ்வாயை வந்து குறிக்கும். அவர் மண் வாங்கவே முடியாது. சகோதர உறவே இருக்காது. சகோதரோட சண்டையாகவே இருக்கும். சரிங்க சார். இந்த விஷயத்தில் 4ஆம் பாவத்தில் செவ்வாய் நீசவம் போகிறனால ஐயா சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக்கு கட்டாயமாக வரும். சரிங்களா? அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு என்ன சொன்னாங்க? எலும்புன்னு சொன்னாங்களா? பல்லு,
தாடை எல்லாமே வந்து உடைக்க முடியாத பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். மண்டை ஓடு முதல் கொண்டு செவ்வாய் தான். சரிங்களா? அப்போ அந்த செவ்வாய்ங்கிற ஒரு கேது சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு அந்த இடத்துல அடிப்பட்ட பிறகு தான் நம்மக்கிட்ட வாஸ்து பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் வருவாங்க. அதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பாஸ் உங்கள் மண்டையில் அடிப்பட்டதான்னு கேளுங்க, ஆமான்ருவாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அணி, இது ஒரு அணி. ஆல்ரெடி இப்படி தானே, அருளணி பொருளணி. சரிங்களா? இப்போ இவங்க யாருங்க சார்? பொருளணியா அருளணியா? பொருளணி. இவங்க அருளணி. அப்போ இந்த ரெண்டு பேர்த்தையும் மேட்ச் பார்த்துங்க. இவங்களோட ராகு கேது யார் அதிகமாக சேர்றாங்க பாருங்க. கேது சேர்ந்தா பொருளை கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இவங்களோட கேது சேர்ந்தா அருளத்தை கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். இது ராகு பார்த்தீங்கன்னா காமன், அதிகப்படுத்துறது அவர் தான். எந்த பக்கம் சேர்ந்தாலும் அதை அதிகப்படுத்திட்டு போயிடுவார். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோடு கேது சேர்ந்தா பணம் முடக்கம் பண்ணுவார், குருவோடு கேது சேர்ந்தா பணம் முடக்கம் பண்ணுவார். அப்போ அந்தந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. வீட்டில் வந்து பணம் வரவு வரணும் அப்படின்னா வடக்கு பார்த்த வாசலும் கிழக்கு பார்த்த வாசல்லையும் அற்புதமாக சுத்தமாக நீட்டமாக உச்ச பகுதியில் இருந்தால் அற்புதமாக பணம் வரும். சரிங்களா? சுக்கிரனோட பகுதியில் அதாவது சுக்கிரனோட பகுதியில் சுக்கிரன் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா நடுமைய பகுதியில் இருக்கார். அந்த இடம் உங்களுக்கு சுத்தமாக வச்சு ஒரு டப்பாவில் சுக்கிரனுக்கு உண்டான தானியம் என்னங்க, அதில் வந்து உங்களால் முடிஞ்ச பணம் ஒரு, அதாவது பார்த்து சுக்கிரனோட நட்பு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன். புதன்னா என்ன, மரக்கட்டை மரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரப்பெட்டியில் மொச்சையோ அல்லது இந்த பக்கம் சந்திரனோ இருக்கிறார். இவங்க ரெண்டு பேர்த்த காம்பினேஷன் பண்ணி அதில் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் அதில் வச்சு சுக்கிரனோட பகுதியில் வச்சு பாருங்கள், பண வரவு அதிகமாக வரும். சுக்கிரன்னா லட்சம், குருன்னா கோடி. கோடீஸ்வரன் ஆகணும்னா குரு இருக்கிற பகுதியில் வைங்க, லட்சாதிபதி ஆகணும்னா சுக்கிரன் இருக்க பகுதியை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வாழப்பாடி சங்க தலைவர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் இன்னும் ஒரு விஷயம், ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் நிவர்த்தி பார்க்கணும் ஒன்று இருக்குது. சரிங்களா? 1ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு 1ஆம் பாவம். சரிங்களா? 3ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட நிவர்த்தி போன மாதம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தாது மூல ஜீவனை பற்றி சொல்லியிருந்தேன். அதை அப்படி தான் வந்து பலன் எடுக்கணும். அது அப்போ பேச நேரம் இல்லாதனால அது வந்து அந்த முறைப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரியலனா என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் விளக்கமாக சொல்கிறது. சார் என்னோடய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் வாஸ்து கணேசன். என்னோடய ஃபோன் நம்பர் 97 88 42 94 94. எனக்கு இங்கே பேச வாய்ப்பு கொடுத்த தில்லை நடராஜன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாஸ்துவை பற்றி நல்லா தெளிவாக சொன்னார் ஐயா. ஆனால் கொஞ்சம் எல்லாரும் சோர்ந்துருக்கனால லைட்டாக தூங்கிட்டோம். சிறப்பாக சொன்னாருங்க ஐயா. வாஸ்துவ அதாவது எப்படி என்ன கிரகங்கள் எப்படி இருக்கணும், என்ன குறைகள் இருக்கும் அப்படிங்கிறத நல்லா சொன்னார் ஐயா. எங்கள் சங்கத்தை மதித்து வந்ததுக்கு ஐயாவுக்கு ஒரு பெருமித சால்வு.